Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் thumbnail பார்த்த மாதிரி பிளாட்டர் வித்தவுட் பிளாட்டர் ஒரு நைஃப் ஒரு ₹5 ₹5 நைஃப் வச்சு எப்படி வைனலை கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு நைஃப் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு 5 rupees நைஃப் எடுத்து புது நைஃப் எடுத்துட்டு வைனல் ஒரு சின்ன பிட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் எடுத்து ஸோ அதை ஒரு ட்ரேசிங் பேப்பரில் என்னோட டிசைனை பிரிண்ட் எடுத்துட்டேன். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வைனலில் ட்ரேஸ் பண்ண முடியும் ஸோ கட் பண்ணுறதுக்கு. அதனால ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ஒரு பிரிண்ட் எடுத்துட்டேன். ஸோ பிரிண்ட் எடுத்து அதை கரெக்டாக வந்து அந்த வைனல் மேலே அந்த பிரிண்டட் பேப்பரை வச்சு கரெக்டாக வந்து நைஃப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் தான் இந்த டிஷர்ட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக வரல. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் மிஷின் அண்ட் மேனுவல் பார்த்தீங்கன்னா சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வரும். ஸோ ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சில டிஸ்கிரிபன்சிஸே இருக்கும், சரிங்களா? பட் வித்தவுட் பிளாட்டர் எப்படி பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் தான். அகெயின் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அண்ட் இட் டுக் மோர் டைம். உங்களுக்கே தெரியும் வீடியோஸில் வர மாதிரி. ஸோ அது ஒன்றுனா கட் பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் ஒர்க் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ ஹோம் பேஸ்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறது ஒரு டுட்டோரியல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் பிளாட்டர். ஸோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வெறும் HTV வைனலை வாங்கி ஸோ அதை ஒரு ட்ரேசிங் பேப்பரை பிரிண்ட் எடுத்து உங்கள் டிசைனை கரெக்டாக அதை வச்சு கட் பண்ணணும். ஸோ இந்த கட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஷீட், அதாவது டிரான்ஸ்பரன்சி ஷீட்டு தான் வந்து வைனலுக்கு மேலே இருக்கும். ஸோ அதுவும் கட் ஆகி வந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து அந்த டெப்த்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்ஸுமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வராது. பட் இதுதான் அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, மற்றபடி எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது அப்ளிகபிள் ஃபார் ஐகான்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே, சரிங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது, அது உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் அண்ட் மெஷின் இன்க்ரீஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பருக்கு என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டீல் சந்திக்கிறேன். நன்றி.